இந்த பேசிக்க ராக் ஸ்டார் வந்து தயாரிக்கிறாங்களே, தயாரிச்சிட்டதுக்கு அப்புறம் அது எப்படி போகணும், எந்த வகையில போகணும்ன்றத முழுக்க வந்து டிசைட் பண்றது சோனி தான். அதனாலதான் சோனி அடிக்கிறாங்க. நல்லா நீங்க நோட் பண்ணீங்கன்னா நிறைய பேர் இப்ப ராக் ஸ்டாரை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப யாருக்கு செக்மேட்டை யார் வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு ஹேக்கர் குரூப் சோனி நிறுவனத்துக்கு வைக்கிறாங்க. நான் இன்னைக்குமே சொல்லியிருக்கேன், ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இதுல பயனாளர்கள் யாருன்னு பாக்கணும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அசைன்மெண்ட் என்னங்கிறத பாக்கணும். அப்பதான் உண்மையாகவே அவன் கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா குற்றவாளிகள் யாருக்கு வேலை பாக்குறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்ப சோனி நிறுவனத்தை இந்த அளவுக்கு லாக் பண்ணா இப்ப சோனி என்ன பண்ணும்? சோனிக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. சோனியை பொறுத்த வரைக்கும் PS6 PS5ல இந்த கேம் வந்து ரிலீஸ் பண்ணணும். அது இன்னொரு 3 மாசத்துல வரப்போகுது. இப்ப இந்த 3 மாசத்துல வரதுக்கு முன்னாடியே அதோட வெர்ஷன் கேம் வந்து பிசியில வெளியாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிசி வந்து ஓவர்டேக் பண்ணி போயிடும். எவனும் பிஎஸ் இதுல விளையாட மாட்டான், பிசிக்கு வாங்கிட்டு போயிடுவான், எல்லாம் போயிடும் அதுல. அப்ப அவன் வந்து என்ன பண்ணா, ராக் ஸ்டாரை கண்ட்ரோல் பண்ணி 1 வருஷத்துக்கு நீ பிசியில கேமே வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி உருட்டி உட்கார வச்சிருந்தான். இப்ப ராக் ஸ்டார் கிட்ட இருந்து லீக் ஆகுற ஒரு ஃபைல யாருன்னே தெரியாத ஒரு சைபர் வச்சு ஹேக்கர்ஸ் வந்து சோனியை மிரட்டுறாங்க. அப்போ ராக் ஸ்டார் தான் அந்த வேலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஆங்கிள் தான் யாருமே இதை பத்தி பேசல. இதுதான் நம்ம பேசுறோம். ராக் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த கேம 3 கன்சோல்லயும் ஒரே நேரத்துல வெளியிட்டா லாபம் ராக் ஸ்டாருக்கு. PS மட்டும் வெளியிடுற மாதிரி, PS அண்ட் Xboxல மட்டும் வெளியிடுற மாதிரி இருந்துச்சுன்னா ராக் ஸ்டாருக்கு பெரிய நஷ்டம்.